அதாவது முதல் விஷயம் ஒரு நல்லபடியா இருக்குன்னா, அது முற்றிலும் நன்மையாக சென்று சேரும். முதல்லயே ஒரு கோணல் ஆயிருச்சுன்னா, அது முற்றிலும் கோணல் ஆயிரும். அப்படிங்கிற மாரியான ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் பரவால்ல. இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, 2 கிரகங்கள் சூரியன் மற்றும் சுக்கிரன் அப்படிங்கிற 2 கிரகத்தின் ஆளுமைக்குள்ள தான் வருது. இந்த 2 கிரகங்கள்லயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது 2மே உங்களுக்கு நல்ல இடங்கள்ல அமர்ந்திருக்காங்க இந்த மாசம். ஆக எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றம். நம்ம ஒன் பை ஒன்னா போயிருவோம். முதல் அமைப்பாக விருச்சக ராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த மாசம் வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதை தாராளமா நீங்க முயற்சிக்கலாம். இதுவரைக்கும் வேலை இல்ல தம்பி, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, இல்ல இப்பதான் வேலை போச்சு வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் கிடைச்சும். பிடித்த மாதிரியான மன வாழ்க்கை அமையும். பொதுவாகவே கல்யாண அமைப்பு கைகூடி வருகின்ற மாதம். அதுவும் பிடிச்ச மாதிரியான நல்ல அமைப்புகளை, அதாவது யாராவது லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கல்யாணத்துல போய் செட் ஆயிரும். கல்யாணம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த அற்புதமானது மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஏற்றங்களை தருகின்ற ஒரு அற்புதமான மாதம். இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கும். வருமான அமைப்புகள் ஒரு ஃப்ளோவாக போகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது. எல்லாவற்றிலும் ஏற்றங்கள், எல்லாவற்றிலும் ஏற்றங்கள், எல்லாவற்றிலும் நல்ல நகர்வுகள்னு அடுத்தடுத்து 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 நல்ல நல்ல நகர்வுகளை நோக்கி பயணப்படக்கூடியது மாதிரியான அமைப்புகள்ல இந்த காலகட்டம் உண்டு. ஆக வேலை, வருமானம், தொழில், புத்திர பாக்கியம், குழந்தை இல்லாத அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள்னு எல்லாவற்றிலுமே நல்ல நன்மைகளை தருகின்ற மாதம். கொடுத்த பணம் வந்து சேர்றது. நான் பணத்தை கொடுத்தேங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ போய் கேட்டால் நாளைக்கு, நாளைக்கு போய் கேட்டால் நாளைக்கு, மறுநாளைக்கு, 2 நாள் அப்படின்னே தள்ளி போய்கிட்டே இருக்கு. வருமா வராதாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுடைய பணத்தை மீட்டு தருகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஜனவரி மாதத்திற்கு எப்படி இருக்கு. ஆக விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜனவரி மாதம் ஒரு வகையில் நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வகையில் இல்லை, நிறைய விஷயங்களில் நன்மைகளை தருகின்ற அமைப்புகளில் தான் அங்கே இருக்குது இந்த மாதம். இந்த 2025 பிறந்து முதல் மாதம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது முதல் விஷயம் ஒரு நல்லபடியாக இருக்குன்னா அது முற்றிலும் நன்மையாக சென்று சேரும். முதல்லயே ஒரு கோணல் ஆயிடுச்சுன்னா அது முற்றிலும் கோணல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, 2 கிரகங்கள் சூரியன் மற்றும் சுக்கிரன் அப்படிங்கிற 2 கிரகத்தின் ஆளுமைக்குள்ள தான் வருது. இந்த 2 கிரகங்கள்லையும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது 2மே உங்களுக்கு நல்ல இடங்கள்ல அமர்ந்திருக்காங்க இந்த மாதம். ஆக எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றம். நம்ம ஒன் பை ஒன்னா போயிடுவோம். முதல் அமைப்பாக விருச்சக ராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது வரைக்கும் வேலை இல்லை தம்பி, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, இல்லை இப்போதான் வேலை போச்சு வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் கிடைச்சோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் 20 தேதிக்கு பிறகுலேருந்து வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றங்களுக்காக ஏதாவது முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடமாற்றங்களுக்கான அமைப்புகளும் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். டிரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு புதிதாக இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். வேலை வாய்ப்புகளையும் பெற்று கொடுக்கும். கவலை வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சுயமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஏற்றங்கள் உண்டு. புதிதாக சில ஒப்பந்தங்களை எல்லாம் கையெழுத்திடுவதற்கான அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு. ஆக ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறது மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தரும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு
தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய புது புது முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு தேவையான சில உதவிகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதான் அங்கே பாயிண்ட். அந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சில முக்கியமான விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பர். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏன் நினச்சதெல்லாம் வாங்குகிற பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டு. டிவி பிடிச்சிருக்கு வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு வாங்கலாம், நகை பிடிச்சிருக்கு வாங்கலாம், புடவை பிடிச்சிருக்கு வாங்கலாம். ஆக உங்களுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரம் பொருட்சேர்க்கைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜனவரி மாதத்தில் அந்த மாதிரியான அமைப்புகளில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு நல்ல ஏற்றமான அமைப்பு. அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெண்களுக்கு பிடித்த மாதிரியான மன வாழ்க்கை அமையும். பொதுவாகவே கல்யாண அமைப்பு கைகூடி வருகின்ற மாதம். அதுவும் பிடிச்ச மாதிரியான நல்ல அமைப்புகளை, அதாவது யாராவது லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கல்யாணத்தில் போய் செட் ஆயிரும். கல்யாணம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த அற்புதமானது மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஏற்றங்களை தருகின்ற ஒரு அற்புதமான மாதம். இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கும். வருமான அமைப்புகள் ஒரு ஃப்ளோவாக போகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்றங்கள்னு ஏற்றங்களை நோக்கியே பயணங்கள் இருக்கும். ஏற்றங்களை நோக்கியே பயணங்கள் அமையக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. தொட்டதெல்லாம் துலங்கும். ஆக வருமானமும் சிறப்பு, தொழில் உத்தியோக நகர்வுகளும் சிறப்பு, முதலீடுகள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் விற்கணும், இல்லை ஒரு சொத்து விற்கணும், விற்று அந்த கடனை அடைச்சி விட்டுறலாம், இல்லைனா அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி விட்டுறலாம், இல்லைனா பிள்ளையோட படிப்பு செலவுக்கு உதவும், ஆனால் நானும் விற்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சொத்து பத்துக்கள் விற்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த மாதத்துடைய கடைசி 10 நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். விற்பதற்கான அமைப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்து கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த கடன் அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். ஆக கடன் தொந்தரவுகளை எல்லாம் குறைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து அபரிமிதமான நன்மைகளை பெற்றுத்தரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்னு வச்சுக்கோ, விருச்சிக ராசினி, உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பண கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு நெருக்கடி மாமியார் வீட்டு சைட்லேருந்து, அதாவது மனைவியின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இல்லைங்க எனக்கு கல்யாணமே ஆகலை, பெண் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் மனைவியின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ, குறிப்பாக பெண் நண்பர்கள் மூலமாகவோ உதவிகள் வந்து சேரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதேபோல் இந்த காலகட்டம் வண்டி வாகன சேர்க்கைக்கும் மிக சிறப்பு மிகுந்த காலமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியான அமைப்புகளில் நல்ல நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? எல்லாவற்றிலும் ஏற்றங்கள், எல்லாவற்றிலும் ஏற்றங்கள், எல்லாவற்றிலும் நல்ல நகர்வுகள்னு அடுத்தடுத்து நல்ல நல்ல நகர்வுகளை நோக்கி பயணப்படக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஆக வேலை, வருமானம், தொழில், புத்திர பாக்கியம், குழந்தை இல்லாத அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள்னு எல்லாவற்றிலுமே நல்ல நன்மைகளை தருகின்ற மாதம். சரிங்களா? ஒரு மன நிறைவான மாதம் அப்படின்னு கூட நீங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் இதை எடுத்துக்கிடலாம். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ,
இந்த ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் செய்கிறதுக்கான அமைப்புகளில் யார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வழிவகைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாகவே அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது இன்னொரு நல்ல ஒரு அமைப்புடைய காலகட்டமாக அமையும். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொடுத்த பணம் வந்து சேர்றது. நான் பணத்தை கொடுத்தேங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ போய் கேட்டால் நாளைக்கு, நாளைக்கு போய் கேட்டால் நாளைக்கு, மறுநாளைக்கு, 2 நாள் அப்படின்னே தள்ளி போய்கிட்டே இருக்கு. வருமா வராதாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுடைய பணத்தை மீட்டு தருகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பர்களே, இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையாக உண்டு. கோச்சார பலன்கள் சிறப்பு. ஆனால் இந்த கோச்சாரத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம் தான் பலம் உண்டு, அது அளவு குறைவு. உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா வலுத்துருச்சுன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இன்னும் நல்ல ஏற்றங்கள்லாம் உண்டு. உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கலை அப்படின்னாலே போதுமானது. அடிப்படையில் நன்மைகள் உறுதி. அதை தவிர எந்த தசாபுக்தி நடந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டம் கோச்சாரம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல நகர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனைவரும் நன்றாகவே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.